வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். அதிமுக, பாமக, பாஜகவுக்கு ஷாக். திமுகவில் 100க்கு பிளஸ் பேர் கூண்டோடு ஐக்கியம். பலவீனமான கோட்டையில் பதுங்கி ஆடும் திமுக. திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்பொழுது கடந்த தேர்தலில் பலவீனமாக இருந்த மாவட்டங்களில் இம்முறை திமுக சிறப்பு கவனம் செலுத்தி வருகிறது. குறிப்பாக அதிமுக, பாமக, பாஜக கட்சிகள் வலுவாக நிலைத்து நிற்கும் சேலம், தர்மபுரி பகுதிகளில் திமுக தலைமை புதிய நிர்வாக கட்டமைப்பை அமல்படுத்தியுள்ளனர். மாவட்ட வாரியாக புது பொறுப்புகள் வழங்கி கட்சி ஒற்றுமையை வலுப்படுத்தும் பணிகளை ஈடுபட்டுள்ளது. இதற்கிடையே தர்மபுரி மாவட்டத்தில் நேற்று அதிமுக, பாமக மற்றும் பாஜகவிலிருந்து விலகிய 100க்கும் மேற்பட்ட செயற்பாட்டுள்ள நிர்வாகிகள் திமுகவில் அதிகாரப்பூர்வமாக இணைந்தனர். 2024 மக்களவைத் தேர்தலில் இந்த மாவட்டங்களில் குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் போட்டி நடந்ததால் இம்முறை திமுக கூடுதல் கவனத்துடன் செயல் திட்டங்களை வகுத்துள்ளதாக தெரிகிறது. இது எதிர்க்கட்சிகளுக்கு பெரும் சவாலாக மாறும் எனவும் அரசியல் வட்டாரங்கள் கணிக்கின்றனர். இந்த ஒரு தகவல் தற்பொழுது அரசியல் வட்டாரங்களில் பெரும் பேசும் பொருளாகவும் மாறியிருக்கிறது. இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் மூலமாக தெரிவிங்கள். இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. நாம் அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.